ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன எண்ணெய் ஊற்றுறதுக்கு விருப்பமோ அதை ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வெங்காயம், உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இல்லை பொரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா கலரிட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இது தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா அது புளிப்பு ரொம்ப அதுவே புளி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். நான் ஒரு ஹாஃப் பழம் தான் வெட்டி போட்டிருக்கேன். பழம் போடலை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வத்தத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டு போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. ஒரு பக்கம் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு நமக்கு தேவையான இஷ்டமான காய்கறியெல்லாம் சேர்த்துக்கணும். நான் கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. அந்த மசாலாவோட நல்லா ஆட் பண்ணணும். இந்த காய்கறியோட மசாலா நல்லா ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட் புளி கரைசலை ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நல்லா கிளறிக்கலாம். இது பச்சை வாசனை போகணும். அதுக்கு ஃபஸ்ட் நாங்கள் தேங்காய் ஊற்றுவோம். சிலவங்க புளி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. ஆனால் நாங்கள் தேங்காயும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சு அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நல்லா இது கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக புளிக்கறி மாதிரி ஆயிரும். தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றி காய்கறி நல்லா அவிய விடணும். இப்போ நல்லா கிளறிக்கலாம். லைட்டாக கொதி வந்ததும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். சூப்பராக கொதிச்சிருச்சு. அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ரெசிபி பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.